ஹலோ மக்களை, துளசி வெற்றி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வெற்றி அவங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுற மாதிரி யார் துளசிக்கு மேலே அவ்வளோ பெரிய பழியை போட்டாங்களோ அவங்களுக்கு உதவுன அந்த ஆளை கண்டுபிடிச்சி அப்படியே அவங்க அம்மாவுக்கு காலடியில் கொண்டு போய் போடுறாங்க. அதை பார்த்த மீனாட்சி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவன் மட்டும் நம்ம பேரை சொன்னா நம்ம சரியா மாட்டிடுவோமே அப்படி சொல்லிட்டு மீனாட்சி ரொம்பவே பதட்டமா இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம துளசிக்கு மீனாட்சி தான் இது எல்லாத்துக்கு காரணம்னு தெரிய வருது. நம்ம மீனாட்சியா அபிராமி அவங்க கைனாலேயே வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வெற்றியை எப்படியாவது துளசி மேடம் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளை எங்க தேடியும் காணல. சரி, இந்த போட்டோவை கொடுத்து யாராவது இவங்கள பார்த்தீங்கன்னா உடனே என்கிட்ட தகவல் சொல்லணும் அப்படி சொல்லும்போது ஒரு ஆளை நம்ம வெற்றிக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் கொடுத்தீங்கல்ல ஒரு ஃபோட்டோ, அந்த ஆளை நான் இப்போ தான் கோவிலில் பார்க்குறேன், இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வெற்றியோ, சரி அவன் அந்த இடத்த விட்டு போகாதவரை பார்த்துக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் கோவில் பக்கத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வெற்றி தேடிட்டு இருந்தது இவங்க தான், அதனால இவங்களை எப்படியாவது இங்கே கொஞ்ச நேரம் இருக்க வச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேப்பர் எல்லாம் கேட்டு, சரி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்களும் பயங்கரமாக பதட்டாயிடுறாங்க. சரி எப்படியாவது சீக்கிரத்தில் வந்துடுங்க சார்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் மீனாட்சிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. நம்ம துளசிக்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்தேன், அவன் மாட்டிக்கிட்டான் போல. இந்த வெற்றி போகிறத பார்த்தா சீக்கிரத்தில் நம்ம மாட்டிடுவோம், எப்படியாவது அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான். அவன் மட்டும் இவங்கள்ட்ட மாட்டுனா அப்புறமா நம்மளோட சுயரூபம் எதுவுமே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஒரு பிளானை போட்டு ரவுடி கும்பலை அனுப்பி வைக்கிறாங்க. நான் சொன்ன ஆளை நீங்கள் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ரவுடி கும்பலை அனுப்பவும் நம்ம மீனாட்சியும் பதட்டமாகவே இருந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம வெற்றியும் அந்த இடத்துல வராங்க. கரெக்டாக அந்த ரவுடி கும்பல் எல்லாம் அவங்கள அடித்து துவம்சம் பண்ணும்போது நம்ம வெற்றி செம அதிரடியாக அவங்கள காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல், நீ தானே துளசி மேடம் கிட்ட தப்பாக நடந்துக்க மாதிரி இருந்த, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, இதுக்கு பின்னாடி யாரோட சூழ்ச்சி இருக்குது அப்படி சொல்லும்போது, இல்லை சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படி சொல்லி சமாளித்தாலுமே நம்ம வெற்றி கேட்குற மாதிரி இல்லை. இந்த வாட்டி செம அதிரடியாக அவனை அடித்து துவம்சம் பண்ணி வீட்டுக்கே எழுதிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை அப்படியே பிடிச்சி இழுத்து நம்ம ஈஸ்வர மூர்த்தி அபிராமி எல்லாருமே அந்த இடத்துல நிற்கும் போது நம்ம ஈஸ்வர மூர்த்தியும், டே வெற்றி நீ என்னடா பண்ணுற, எதுக்கு இப்போ அடித்து இழுத்துட்டு வர, என்ன அதுன்னு விசாரணை பண்ணும்போது நம்ம வெற்றியும் அபிராமியை கூப்பிடுறாங்க. அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்கள்கிட்ட நான் சத்தியம் பண்ணேன் துளசி மடத்துக்கு மேலே யார் இப்படிலாம் செய்தாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன்னு அவங்கள பிடிச்சி உன் காலடியில் போடுறேன்னு சொன்னேன், அது மாதிரி நான் செய்துட்டேன். இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், ஆனால் இவன் தனியால் செய்யலை, யாரோ ஒருத்தங்க சொல்லி தான் இந்த வேலையை செய்திருக்கான் அப்படி சொன்ன உடனே நம்ம அபிராமி அப்படியே அதிர்ச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே மீனாட்சி கவனிச்சிடுறாங்க. இந்த வெற்றி சொன்ன மாதிரியே செய்துட்டா இந்த இடத்துல நம்ம தான் இதெல்லாம் செய்தோன்னு மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய அவமானம் ஆயிடுமே, இப்போ என்ன செய்யறதுன்னு மீனாட்சி பயங்கரமா குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வெற்றியும் அபிராமி கிட்ட, அம்மா இவனை விடுற மாதிரி இல்லை, இவனை அப்படியே இழுத்துட்டு போய் துளசி மேடம் கிட்ட நிற்க வைக்கணும், அப்போதான் சரியான பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி அவனை இழுத்துட்டு அப்படியே நம்ம துளசியோட வீட்டுக்கு வராங்க. துளசி வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது கரெக்டாக வெற்றி அவனை கூட்டிகிட்டு வந்த உடனே லக்ஷ்மி எல்லாரும் சேர்ந்து, என்ன மாப்பிள்ள என்னாச்சு, எதுக்காக இப்படி பதட்டமாக வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, மேடம் உங்கள் மேலே தப்பாக ஒரு பழியை போட்டான்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை சும்மா விடக்கூடாது, என்னன்னு கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி அந்த ஆளை அந்த இடத்துல விடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கூட வந்த இன்னொரு பொண்ணும், அக்கா அவங்கள விட்டுருங்க, நாங்கள் வேணும்னு செய்யலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம துளசியும், அப்போ யார் சொல்லி தான் செய்தீங்க, உன்னை நம்பி தானே நான் அந்த இடத்துக்கு வந்தேன், நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அது யாருன்னு ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளும், நாங்கள் யார் சொல்லி கேட்டோமோ அவங்களே எங்களை கொல்றதுக்காண்டி தயாராகிட்டாங்க, அதுக்கப்புறமா எதுக்கு நாங்கள் அவங்கள காப்பாற்ற போகிறோம், நான் சீக்கிரத்தில் சொல்லிடுவேன், உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம துளசி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் மீனாட்சி தாங்கிறது நம்ம துளசிக்கு தெரிய வருது. மீனாட்சி அப்படியே பதட்டமாக இருக்கும்போது நம்ம துளசியும் மீனாட்சி சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வேலையை செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவ்வளோ சீப்பாக நடந்திருக்க அப்படி சொல்லிட்டு மீனாட்சியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம துளசி மூலமாக மீனாட்சி தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிய வருதே சொல்லலாம். அபிராமி மீனாட்சி மேலே வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே போய் மீனாட்சியை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.